சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் ஈஸி சமையல் சேனல்லேருந்து நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேனைக்கிழங்கு குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பாருங்கள், சேனைக்கிழங்கு வேக வச்சு அதோடைய தோலெல்லாம் ஒழிச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு செலவு என்ன அப்படிங்கிறத நான் காட்டுறேன். அரைச்சி எடுத்துக்கிறத பார்க்கலாம். புளி கொஞ்சம் நம்மளுக்கு தேவைங்க, குழம்புக்கு தேவையான அளவு புளி எடுத்துக்கோங்க. நான் அரைக்கிறத சொல்கிறேன். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, வரமிளகாய், தக்காளி, கொத்தமல்லி, சீரகம், தேங்காய் தேவைங்க. அதுக்கப்புறம் அரிசி, கொஞ்சம் அரிசி, இதெல்லாமே நம்ம வாணலில் வறுத்து நல்லா எடுத்து அரைச்சி எடுத்துக்கணுங்க. விழுதாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சிறிதளவு மிளகும் கூட அதில் வறுத்து அரைச்சிக்கணுங்க. பாருங்கள், சீரகம், கொத்தமல்லி, மிளகு, வரமிளகாய், இதெல்லாம் வரமிளகாய், அதுக்கப்புறம் அரிசி, இதெல்லாம் வெறுமானல்ல நல்லா வறுத்து அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு தான். அதுக்கப்புறம் பாருங்க, சின்ன வெங்காயத்தை எண்ணெய் ஊற்றி வறுத்து அரைச்சிக்கணுங்க. அரைக்க போகும்போது இதையும் அரைச்சிக்கணும். இவ்வளோதாங்க இதுக்கு செலவு. நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். சீரகமும் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொத்தமல்லியும் இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். இந்த அளவு எடுத்து நம்ம வெறுமானல்ல நல்லா வறுத்து அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம எப்படி குழம்பு செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி விழுது நாங்கள் அரைச்சி எடுத்து வச்சிட்டோம். புளி நான் காட்டியிருந்தேன் இல்லைங்களா, அதை நாங்கள் கரைச்சி நீட்டாக எடுத்து வச்சிட்டோம். குழம்புக்கு தேவையான மாதிரி சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, குழம்புக்கு தேவையான கொத்தமல்லி, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கடுகு, தாளிக்க எண்ணெய். எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக விழுதாக எடுத்து வச்சுக்கணுங்க நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயிட்டோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு வந்துருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம சேனைக்கிழங்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிழங்க போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணக்கணும். அந்த எண்ணெயில் சேனைக்கிழங்கு நல்லா வணங்கணும். இந்த சேனைக்கிழங்குல அவ்வளோ சத்து இருக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்க இந்த மாதிரி சேனைக்கிழங்க அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா, நம்ம குழம்பாவோ இல்லை எப்படி உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் மூலம் பிரச்சனையால் ரொம்பவே அவதிப்படுறாங்க. அவங்க இந்த மாதிரி சேனைக்கிழங்க யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இது ரொம்பவே மருத்துவம் வாய்ந்த கிழங்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சிறிதளவு மஞ்சள்தூள். நல்லா வணங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், கிழங்கு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை நம்ம அதில் ஊற்றிக்கலாம். நான் சொன்ன மாதிரி சீரகம், கொத்தமல்லி, மிளகு, கொஞ்சம் அரிசி, வரமிளகாய், இதெல்லாம் நம்ம போட்டு நல்லாவே வணக்கி வருமானல்ல வணக்கி அரைச்சி வச்சது. அதுக்கப்புறம் அது நல்லா கொஞ்சம் நைஸ் ஆனதுக்கப்புறம் தேங்காய் அதிலே போட்டு அரைச்சிட்டோம். அதுக்கப்புறமா வெங்காயம் இதெல்லாமே போட்டு நல்லா விழுதாக அரைச்சி வச்சுருக்கோம். குழம்புக்கு தேவையான நம்மளுக்கு விழுதாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். புளி நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதிலேயே ஊற்றியாச்சு. நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான அளவு புளியை நம்ம ஊற வச்சு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருந்தோம். அதையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். குழம்புக்கு எந்த அளவு நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உப்பு காரம் பார்த்துட்டு கரெக்டாக இருந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி நீங்கள் தூவி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வேகணும். குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் இறக்கிட வேண்டியது தான். ரொம்பவே குயிக்காக ரெடி ஆகிடும். ரொம்ப ஹெல்த்தியானது சேனைக்கிழங்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.